ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து மத்தி மீன் வாங்கினோம். மத்தி மீன் வந்து குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் குழம்பு வச்சே ரொம்ப நாள் ஆகுது. சரின்ட்டு மத்தி மீன் வாங்கி இந்த வாரம் குழம்பே வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது கூட வறுக்கிறதுக்கு வந்து காளா மீன் வாங்கினோம். காளா மீன் வந்து அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போது இது வீட்டிலேயே க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மத்தி மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். அவ்வளோவா உங்களுக்கு அந்த பெறாலெலாம் இருக்காது. கத்திலே சும்மா லைட்டாக ஒரு கேர்னிங்கன்னா வந்துடும். இது ரேட்டு பார்த்திங்கன்னா 200 சொன்னாங்க. 3 கூறு இங்கே வந்து நாங்கள் வந்து காசிமேட்டில் வந்து 3 கூறில் தான் வாங்கினோம். 3 கூறு வந்து 200 சொன்னாங்க. ஆனால் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. காசிமேட் வீடியோவும் எடுத்து வச்சுருக்கோம். மீன் நல்லா சூப்பராகவே இருந்தது. இந்த மீன் வந்து ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. நிறைய நம்ம காசு கொடுத்து மீன் வாங்கி சாப்பிட்றத விட இது வந்து காசும் கம்மி, ஆனால் மீனும் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து. இதில் வந்து ஒமேகா ஆயில் எடுக்கிறாங்க. அதனால் இந்த மீன் வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லது. இதில் ஒமேகா ஆயில் இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே நல்ல மீன் இது. குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாம். ஆனால் என்னென்னா கொஞ்சம் முள்ளாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து கொடுங்க. பொரிச்சிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு முள் தெரியாது. குழம்புலன்னா அந்த முள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா குழம்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு வச்சு இதில் மாங்காய் போட்டு வச்சா இன்னும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை நம்ம கட் பண்ணி வச்சு பாருங்கள். நம்ம எல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ண மீன் இது க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நம்ம நல்லா சுத்தமாக கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு டைம் நல்லா உராசி கழுவி எடுத்துக்கலாம். ஆனால் கல் உப்பு போட்டு உராசுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்.